வேதனைப்படுவோரை நுகரப்படும் போது வேதனை உணர்வு அணுக்கள் நமக்குள் பெறுகின்றது. வேதனை உருவாக்கி இந்த உடலை சீர்குலைக்கின்றது. ஆக நாம் எண்ணிய எண்ணங்கள் தான் நம் உடலின் சீர்குலைவு ஏற்படுகின்றது. ஆகவே உடலில் சீர்குலைவு ஏற்பட்டால் இந்த உணர்வின் தசைகள் தான் இங்கே கரைகின்றது. அதில் விளைந்த நிலைகள் மறைவதில்லை. ஒரு செடியின் தன்மை, அதற்குள் செடி கருகினாலும் செடியில் விளைந்த வித்து அது மடிவதில்லை. அது அடுத்த நிலைகளில் நாம் ஒரு நிலத்தில் ஊண்டப்படும் போது அதனின் நிலைகள் உருவாகின்றன. ஆக நிலம் பொதுவானது. இதே போலதான் ஒவ்வொரு உடலும் பொதுவானது. இன்னொரு உடலுக்குள் அது புகும் நிலைகளில் இப்போ ஒருவன் திட்டுவதை நாம் ஏங்கி பெற்றால் நமக்கு ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாகி விடுகிறது. ஆக நோயாய்ப்பட்ட உணர்வுகளை நாம் பெற்றால் அவர் உடலை விளைந்த ஊழ்வினை என்ற வித்தாக நமக்குள் பதிவு இருவர் நிலம். ஆகவே இந்த வித்தின் தன்மை கொண்டு அந்த உணர்ச்சிகளை நமக்குள் உந்தி அந்த மனித உடல் விளைவித்த உணர்வு எதுவோ அது எந்த நிமிஷத்தில் எந்த குணம் கொண்டு அன்பு சுவாசித்தோமோ அந்த உணர்வு அணுக்கள் இங்கே வளர்கின்றன. ஒரு நல்ல குணம் கொண்டு நம்மிடம் பேசுவார் என்றால் அந்த நல்ல குணத்தின் தன்மை கொண்டு நமக்குள் என்பது நல்ல உணர்ச்சிகள் ஒன்றும் நிலை வருகின்றது. ஆக அவர்கள் விளைவது நமக்குள் மகிழ்ச்சி ஊட்டுவதாக வருகின்றது. அதே சமயத்தில் மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகள் கொண்டு அந்த மனிதனுடன் நாம் பழகினாலும் அவர் சந்தர்ப்பத்தால் மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகள் பாலில் விஷம் பெற்றால் எப்படி பல நிலைகள் பற்று விடுகின்றதோ இதே போல அந்த விஷத்தின் தன்மையால் அந்த சுவையின் தன்மையிட்டு பரிபூர் உணர்வுகளை உடலை மாய்த்து விடுகின்றது. ஆனால் இதை போல ஒரு மனிதனிடம் நாம் மகிழ்ச்சியாக பழகினாலும் அவர் உடல்களிலே விஷத்தன்மை கொண்ட நிலைகள் சந்தர்ப்பத்தால் உருவாக்கிவிட்டார். இந்த பழகிய மனம் அவருடைய வேதனை உணர்வும் நம்முடன் சேர்த்து அவருக்குள் நல்ல குணங்கள் எப்படி மறைந்ததோ இதே போல நமக்குள் நல்ல குணங்களை மறைய செய்யும் சக்தியும் வந்து விடுகின்றது. இவ்வாறு நண்பனின் நிலைகள் பழகும் போது அந்த உணர்வின் தன்மை நன்மை செய்தாலும் நண்பரின் தன்மையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் இதை காப்பது யார்? ஆகவேதான் இந்த துருவ தியானங்களில் நண்பன் நலமா இருக்கும்போது நட்பின் தன்மை கொண்டு மகிழ்ச்சியான சக்தி அவர் பெற வேண்டும், அருளி பெற வேண்டும் என்றும் நாம் பழகிய நேரங்களை எடுத்துக்கொண்டாலும் அவருக்குள் நோயாய் காணும் போது அதை நுகர்ந்தறிந்தார் மகிழ்ச்சியான சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று அவள் நோயை உருவாக்கிய உணர்வுகள் நமக்குள் உருவாகாதபடி தடுத்தல் வேண்டும். அப்ப நாம் துருவ தியானத்தில் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் துணை கொண்டு இதை நமக்குள் செலுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும். எந்த நண்பன் நோய்வாய்ப்பட்டானோ அந்த நண்பனுக்கு மகிழ்ச்சியான உணர்வு படர வேண்டும், அவர் நோய்கள் நீங்க வேண்டும் என்று அவன் உணர்வு நாம் கேட்டறிந்தாலும் அருளின் உணர்வு நமக்குள் பெருக்கி அவர் உடல்களை பாய்ச்ச செய்ய வேண்டும். இந்த உணர்வுகள் வெளியாக பதிவாக்கப்படும் போது பதிவின் நினைவாற்றல் அவரை நலமாக்கும் சக்தியாக மாறும். ஆக இப்படி நமக்குள் தீமை நிலை வளராது தடுத்து பழக வேண்டும்.